7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது? தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வந்த நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலோர பகுதியில் நிலை வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதேபோல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது? தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வந்த நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலோர பகுதியில் நிலை வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதேபோல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.